இங்க நம்ம பேச வரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹுனைன் போர்க்களத்தை பத்தி. ஹுனைன் போர்க்களத்துல என்ன நடந்துச்சு? இந்த மக்கா வெற்றி கொண்ட அந்த சமயத்துல ஹிஜ்ரி 8வது வருஷம் தாயிஃப்ல இருந்த ஹுனைன் என்ற பகுதியில இருந்த சில மக்கள் சொன்னாங்களா, திமுருத்தனமா சொன்னாங்களா, முகமது ஈஸியான முறையில மக்காவை வெற்றி கொண்டுட்டாரு, எங்கள்கிட்ட மட்டும் வந்தார்னு வச்சுக்கிங்க அவர் சரியான பாடம் கொடுப்போம். நாங்கள்லாம் போர் யுக்தி தெரிந்தவர்கள், போர் யூகம் அறிந்தவர்கள், எங்கள்கிட்ட மட்டும் அவர் வந்து என்ன செய்ய முடியாது, வாழாட்ட முடியாது அப்படின்னு என்ன செஞ்சாங்களாம் சொன்னாங்களாம். இதை கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நீ அப்படியே சொல்ற, இங்க இந்த பகுதியில இஸ்லாம் வந்துருச்சு, இதுக்கு பின்னால நீ எனக்கு எதிராக செயல்பட்ட சொன்னா உன்னை எதிர்த்து போராடி இங்கே எங்களுக்கு வழிபட வைப்பது எங்களுடைய கடமைங்கிற அடிப்படையில அங்கே மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு மக்கா வெற்றிக்காக வேண்டி வந்த சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேரு? 10,000 பேர். மக்காவோட மட்டும் ஒரே நாளையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 2,000 பேர். அந்த பத்து மக்காவுடைய நேரத்துல நபியினுடைய பெருந்தன்மைகளை பார்த்துட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 2,000 பேர். மொத்தம் 12,000 பேரை அழைச்சிக்கிட்டு என்ன செய்யறாங்க, தாயிஃப் நோக்கி போறாங்க. தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் மத்தியில தான் அந்த ஹுனைன்ங்கிற இடம் இருக்கு. தாயிஃபுக்கு நீங்க இப்ப போற ரூட் வேற, இப்ப உம்ராக்கு போகும்போது அது வலுவலுந்த ரூட்ல போற பத்தியெல்லாம் இந்த ரூட்டே வேற. நாங்க ஒரு தடவை போயிருந்தோம் தாயிஃபுக்கு போற பாதை, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போற பாதைன்னு சொல்லி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், பெரிய பெரிய மலைகள், கரண்டு புரளான பாதைகள். அந்த மலைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு உயரமா இருக்குன்னு சொன்னா, இங்க வந்து நம்ம குயின்ஸ்லாந்துல வந்து கேபிள் கார் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இங்க இருந்து அங்க வரைக்கும் கேபிள் கார், அதுக்காக வேண்டிய ஒரு கம்பத்தை ஊட்டி என்ன செஞ்சிருக்காங்க, செயற்கையா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அங்க அரபுகள் ஒரு வீர விளையாட்டு விளையாடுறதுக்காக வேண்டி ஒரு மலையிலிருந்து இந்த மலைக்கு வரைக்கும் பலவிதமான கேபிள் கார்கள் போகும், அங்கே இங்கே அங்கே போயிட்டே இருக்கு. அவ்வளவு உயரமான மலைகள். அந்த மலைகளை சொல்லிதான் தாயிஃப் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிச்சு துன்புறுத்துற போது அந்த மலைகளை ஒன்னா சேர்த்து அவங்களை அடிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான், வேணான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பாதையில என்ன செய்யறாங்க, போறாங்க. அது மலைகள் நிறைந்த பாதை அல்லவா. அந்த ஹுனைன் ஏரியாவில் வாழ்ந்த அந்த சகீப் இன்னும் ஹவாஸின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிளையார்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, வில் வித்தையில அம்பு எறிவதில தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மலையினுடைய குகைக்குள்ள 4,000 பேரை பிரிச்சு நல்ல அம்பு எறிகிறதுல தேர்ச்சி பெற்றவர்களை படிக்க வச்சிடறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தாரும் இந்த பாதையை கடந்து போனா நீங்க சரமரியா என்ன செஞ்சிருங்க, அம்புகளை எரிஞ்சு அவங்கள துவம்சம் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு. இந்த நேரத்துலதான் இந்த ஆயத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு பெருமிதம். அல்லாஹ் தஆலா எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை தள்ளி வைத்து தன்னுடைய ஆற்றலை முன்னுக்கு வைத்தார்களோ அப்பொழுதுதான் அல்லாஹ் அடி கொடுத்தான். இது நமக்கெல்லாம் படிக்கிறேன். பத்ர் போர்க்களத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது யக்கீன், ஆயுதம் இல்லை, உணவு இல்லை, வாகனம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா அல்லாஹ் பெரிய வெற்றியை கொடுத்தான். ஆனா உஹதுல எல்லாம் இருந்துச்சு ஓரளவு. அவர்களுடைய எண்ணத்துல பத்ரே வெற்றி கொண்டோம், உஹதுல என்ன கஷ்டமா? அப்ப அல்லாஹ்வுடைய யக்கீனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தன்னுடைய திறமையை கொஞ்சம் முன்னால வைக்கிறாங்க. அல்லாஹ் அடிச்சா ஒரு அடி 70 சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்த தவக்குல் யக்கீன் லேசா என்ன செய்யுது, ஒரு சலனம் ஏற்படுது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா உன்ன மாதிரி அந்தஸ்துக்குரியவர்கள் இந்த நிலைக்கு வரக்கூடாது, முழுக்க முழுக்க என் மீதுதான் நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் அடிக்கிறான். ஃபத்ஹே மக்கா சஹாபாக்களுடைய மனசுல முழுவதுமாக இந்த ஏரியாவை நம்ம கண்ட்ரோல் செய்கின்றேன், யாரும் நம்மளை அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அந்த நேரத்துலதான் அல்லாஹ் தஆலா கொடுத்துதான் அடி. எப்படிப்பட்ட அடி? அந்த 4,000 பேர் 2 பக்கத்திலையும் குகைகள்ல பதுங்கிட்டு அவங்க எரிஞ்சாங்க பாருங்க. சஹாபாக்கள் ஆயுதங்களை கீழே போட்டு போட ஆரம்பிச்சாங்க. கல்ல தெரிக்கும் போடுறாங்க, எங்க போறதே தெரியல அவங்களுக்கு. 2 பக்கமும் அடிக்கப்படுது. அப்ப எப்படி எங்க போவாங்க நினைச்சு பாருங்க, ஓடுறாங்க. அப்போதான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூ சுஃபியானும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்கனவே முஸ்லிமானவங்க, அவங்களும் நபி அவர்களுடைய கோவேறு கழுதையை பிடித்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வீரத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் இந்த கோவேறு கழுதையிலே இறங்கினாங்க. இறங்கி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா,
தன்னை எதிர்கொண்ட மக்களை பார்த்து சொன்னார்கள், அனன் நபியுல்லா கதிப் வ அன அப்துல் முத்தலிப் சொன்னார்கள். கோவேறு கழுதையிலிருந்து இறங்கிய நபி அவர்கள் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தியவர்களாக சொன்னார்கள், இதுதான் தன்னுடைய வீரத்தை காபிர்களுக்கு முன்னால் காட்டுவதற்காக எதை வேண்டுமானாலும் பெருமையா சொல்லி காட்டலாம் இருக்காதா? பெருமைங்கிறது இது பெருமை கிடையாது, வீரத்தை காட்டுறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அனன் நபியுல்லா கதிப் வ அன அப்துல் முத்தலிப், நான் நபி, இதுல சத்தியம் இருக்கிறது, பொய் இல்லை. நான் யார் தெரியுமா? வீரத்திற்கு பெயர் பெற்ற அப்துல் முத்தலிபின் பரம்பரை. என்னத்தையா நீங்க எதிர்கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன செஞ்சாங்க? கீழே குனிஞ்சு மண்ணல்ல, யா அல்லாஹ், இவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்வாயாக என்று சொல்லி அப்படி தூங்கினாங்க. எதிரிகளின் மீது அது பரவி அவருடைய கண்களை குருடாக்கிய அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உயர்ந்த குரலுடையவர்களாக இருந்தார்கள். அப்பாஸை பார்த்தார்கள், அப்பாஸே, ஓடியவர்களை அழையுங்கள், நபி அவர்கள் அழைக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னதும், மக்களே வாருங்கள், நபி அவர்கள் உங்களை கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னதும், வரலாறு சொல்கிறது, ஒரு கன்று குட்டி தன் தாயை தேடிக்கொண்டு அலைகின்ற சமயத்தில் மா என்று அந்த மாடு கத்தும் போது அந்த கன்று குட்டி எங்கிருந்தால் ஓடி வரவில்லையா, அதுபோல நபி அவர்களை நோக்கி சிதறி ஓடியவர்கள் எல்லாம் ஓடி வந்து நபி அவர்களை சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா பெரிய வெற்றி கொடுத்தான். அந்த வெற்றியை அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட வெற்றியா கொடுத்தாங்கன்னா, நபி அவர்களுடைய அந்த 10 வருட காலத்தில் 20க்கு மேற்பட்ட போர்க்களங்கள் நடைபெற்றன. எந்த போர்க்களத்திலும் கிடைக்காத கனிமத்து பொருட்களை அல்லாஹ் தங்கமாக, வெள்ளியாக, ஒட்டகங்களாக, ஆடுகளாக, மாடுகளாக அல்லாஹ் கொடுத்தான். ஒட்டகம் மட்டும் 25,000 ஒட்டகம் கிடைச்சு, ஆடுகள் மட்டும் 40,000 ஆடுகள் கிடைச்சு, தங்கம் வெள்ளிகள் அப்படியே குவியலாகிட்டு வந்தாங்க. அவ்வளவு செல்வாக்கோடு அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல பெண்களும் குழந்தைகளும் கைதிகளாக பிடித்து வரப்பட்டார்கள். எல்லாரையும் சேர்த்து அழைத்து வந்து என்ன செய்யறாங்க? அந்த தாயிப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜஹரானா, அதாவது மக்காவில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜஹரானா என்ற ஏரியாவில் வந்து பங்கு வைக்கிறாங்க. எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் புதிதாக மக்காவிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அபூ சுஃபியான், அவருடைய மகன் இக்ரிமா, அவருடைய மகன் யாரு? இது முஆவியா, அதே போல யஸீத்னு ஒரு மகன் இருந்தார். யாருக்கு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். அவரு, அதே மாதிரி சஃப்வான் இப்னு உமையா, இது மாதிரியான புதிதாக அந்த நேரத்தில் மக்காவினுடைய வெற்றியின் சமயத்துல முஸ்லிமானார்கள் இல்லையா? அந்த மக்காவினுடைய குறைஷிகளுக்கு நபி அவர்கள் 1000 ஆடுகள், 1000 ஒட்டகைகள், இப்படி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கானதை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, மதீனாவினுடைய அன்சாரி சஹாபாக்களுக்கு ஒண்ணும் கொடுக்கல. மதீனாவினுடைய அன்சாரி சஹாபாக்களுக்கு ஒண்ணும் கொடுக்கல. ஆனா அதே மதீனாவினுடைய அன்சாரி சஹாபாக்களுடைய பெருந்தன்மை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன தபவ்வஉ الدار والஈமான மின் قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة إلا أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கு தேவை என்று இருந்தாலும் கூட தன்னுடைய ஊருக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களை அவர்கள் விரும்பியதின் காரணத்தினால் எங்களுக்கெல்லாம் வீடு வாசல் இருக்கு, அவர்களுக்கு நீங்க அந்த கனிமத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்ல ஒரு பெருந்தன்மை நீண்டவர்கள் தான் யாரு? அன்சாரி சஹாபாக்கள். ஆனா இங்க கொடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகள், ஒட்டகைகள், தங்கம், வெள்ளி போன்ற அந்த மாதிரியான கனிமத்தெல்லாம் முழுக்க முழுக்க மக்காவாசிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டவுடன் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டுச்சு. என்ன தெரியுமா? மக்காவை வெற்றி பெற்றாச்சு. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்த பூமியின் மீது ஆசை வந்துருச்சு, சொந்த மக்கள் மேல பாசம் வந்துருச்சு. அந்த மக்களுக்கா அள்ளி கொடுக்குறாங்க, இப்ப நம்மளை கண்டுக்கிறல அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் பரவன செய்யும். இது மனித இயல்பு தானே. இதை தன்னுடைய தலைவராக இருந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, என்னங்க நடக்குது? நம்ம 10,000 பேர் இருக்கோம், 2,000 பேர் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு புதுசா வந்தவங்களுக்கு அள்ளியில கொடுக்குறாங்க, ஆனா நம்மளை கண்டுக்கிறவே இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்காக இப்படி செய்யறாங்க தெரியல. அதுக்காக வெறுப்படையல, நபி அவர்கள் மேல வெறுப்படையல, நல்லா புரிஞ்சுக்கிறணும். இவருடைய உள்ளத்துல ஏற்பட்ட குறை, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. தன்னுடைய தலைவரை கூப்பிட்டு சொல்றாங்க, அன்சாரிகளின் தலைவரை கூப்பிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க நபிட்ட போறாங்க, பௌரியமா நிக்கிறாங்க, மரியாதையா நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒரு சின்ன ஒரு மனக்குறை
உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சாதுரதிலாம் சொன்னாங்க, எங்களுடைய தோழர்கள்லாம் மதீனாவினுடைய அன்சாரிகள் எல்லாம் பேசிக்கிறாங்க, தாங்கள் உங்களுடைய ஊர் மக்களுக்கே எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தரல, கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் உங்கள்கிட்ட எப்படியாவது தெரிவிக்கணும், அதனால என்ன காரணம்ங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், அதனால சொல்ல வந்தேன். உடனே சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நபி என்ன கேட்டாங்க? சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? நானும் அன்சாரி தானே. எப்படி? நானும் அன்சாரி தானே. இந்த பதில 1000 விளக்கம் இருக்கு. நானும் அன்சாரி தானே, அந்த மனக்குமரல் அந்த மனக்குறை எனக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி இருக்கட்டும், இன்று அசர் தொழுகைக்கு பின்னால ஒரு தடாகம், ஒரு நீர் தடாகம், அந்த இடத்தினுடைய ஓரத்துல உங்க அன்சாரி சஹாபாக்கள் மட்டும் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. நாங்க உங்களுக்கு சில உபதேசங்கள் பேசுறேன், வாங்க எல்லாரும் அப்படின்றாங்க. அசருக்கு பின்னால வெயில் சாயக்கூடிய நேரம், எல்லா சஹாபாக்கள் வந்துட்டாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை நோக்கி கேட்டாங்க, தோழர்களே நீங்க இப்படிலாம் சொன்னீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ். தலையை குடிஞ்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், சரி நீங்க நினைச்சது கரெக்ட் தான், இருந்தாலும் உங்க மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்கிறதே அது சாதாரணமானது அல்ல. உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு சாதாரணமானது அல்ல. எங்களை மக்காவிலிருந்து துரத்தினார்கள், வீடு வாசல்கள் சொத்து சுகம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்தோம். ஆனால் நீங்கள் எங்களை கைவிடவில்லை, எங்களுக்காக வீடுகளை அமைத்து தந்தீர்கள், உங்களுடைய சொத்துக்களை பங்கு வைத்து தந்தீர்கள். அதனால் உங்களுடைய நன்றியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எங்களுடைய தோழர்களும் எல்லா சொத்துக்களையும் இழந்து வந்த போதும் கூட சொத்து உள்ளவர்களாக அவர்களை மாற்றினீர்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நான் இந்த குறைஷி கூட்டத்தில் நான் பிறக்கவில்லை என்றால் நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லியிருப்பேன், என்னை அன்சாரிகளில் ஒருவனாக பிறக்கவை என்று நான் சொல்லியிருப்பேன். இந்த மலை கணவாயின் வழியாக எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமாக பிரிந்து நடக்கிறார்கள், அன்சாரிகள் ஒரு பாதையிலே நடக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் நான் நடப்பேன். உங்களை நான் அவ்வளவு நேசிக்கிறேன், நான் அவ்வளவு நேசிக்கிறேன். தோழர்களே, அவர்களெல்லாம் செல்வத்தை என்னிடமிருந்து வாங்கி கொண்டு செல்கிறார்கள், அவர்களெல்லாம் என்னிடமிருந்து செல்வத்தை வாங்கி செல்கிறார்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹ் ரசூலை உங்களோடு வீட்டுக்கு அழைத்து செல்வதை விரும்பவில்லையா கேட்டார். சஹாபாக்கள் அழுதாங்க, கண்ணீர் தாரை தாரையாக ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் போதும், உலகத்தினுடைய செல்வங்கள் தேவையில்லை, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு போதுமானது என்று சொல்லி நாங்கள் சொன்னதுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் யார சொல்லலாம், உங்களை நாங்கள் தவறாக நினைத்து விட்டோம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். இதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சொகுசான வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு முன்பாக அல்லாஹும் ரசூலும் போவது என்று நினைக்கக்கூடிய நல்லடியார்கள் தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற்றவர்கள். நாளை மறுமையிலே கேள்வி கணக்குக்காக மக்கள் எல்லாம் வரிசையிலே நிற்பார்கள். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள், முத்து மேடையின் மீது குதூகலமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே கவலை இருக்காது, அவருடைய முகங்களிலே சோகம் இருக்காது. அவர்கள் எல்லாம் கவலை இல்லாமல் ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருப்பார்கள். மற்ற மக்கள் எல்லாம் கேள்வி கணக்கின் அச்சத்திலே வீதியிலே பயந்து நடுங்கியவர்களாக வரிசையில் நிற்பார்கள். மக்கள் பேசிக் கொள்வார்களாம், முத்து மேடையிலே அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் யார்? நபிமார்களாக இருப்பார்களோ என்று பேசிக் கொள்வார்களாம். அவர்களுக்கு சொல்லப்படுமா, அவர்கள் நபிமார்கள் அல்ல, உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்தவர்கள், அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி ஒருவரை விரும்பியவர்கள், அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டிய அனைத்தையும் கொடுத்தவர்கள் இவர்கள் தான். இவர்களுக்கு உலகத்திலே லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், கவலைப்பட மாட்டார்கள், எந்த பயமும் அவர்களுக்கு கிடையாது என்று சொல்லப்படும். நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அழைக்கப்படக்கூடிய மக்களை அல்லாஹ் எப்படி அழைப்பான் தெரியுமா? ஐனல் முத்தஹாபூன ஃபிய்ய, எனக்காக ஒருவருக்கொருவர் அன்பு வைத்துக் கொண்டவர்கள் எங்கே? ஐனல் முத்தவாதினூன ஃபிய்ய, எனக்காக ஒருவருக்கொருவர் செலவழித்துக் கொண்டவர்கள் எங்கே? ஐனல் முத்தவாதினூன ஃபிய்ய, எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானே.
அப்படி ஒரு கூட்டமாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான் 24வது வசனத்திலே, குல் நபியே கூறுவீராக, இன்கான ஆபாவுக்கும் வ அபனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃதுமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்மௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி. ஆரம்பத்தில் இந்த அர்த்தம் சொல்லப்பட்டது. நம்முடைய பிள்ளைகளை விட, பெற்றோரை விட, நம்முடைய குடும்பத்தை விட, சகோதரர்களை விட, நம்முடைய சொத்துக்களை விட, வியாபாரங்களை விட, வீடு வாசலை விட, எல்லாவற்றையும் விட அல்லாஹ் ரசூலை அன்புக்குரியவர்களாக ஆக்காதவரை உண்மையான மூமினாக ஆக முடியாது.